திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் பான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகில் வாழும் மனிதர்கள் எந்த நாளும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் விழித்து கொண்டவர்கள் கிடையாது. எல்லாமே தூங்கிக்கிட்டு கனவில் தான் வாழ்கிறாங்க. தூங்கியதன் பிறகு நித்திரையில் இருக்கும் மனிதர் கனவு காண்கிறார். அப்போ அந்த கனவு என்பது நிஜமா? நிஜம் கிடையாது. அந்த சமிக்கைகள், அதாவது நாங்கள் எழுந்து வேலைகளை செய்யும்போது, காலையிலேருந்து மாலை நித்திரைக்கு போகிற வரை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், பேசுகிற ஒவ்வொரு பேச்சு, சிந்திக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் கனவாக நித்திரையில் வரும். அப்போ அந்த சமிக்கைகள் தான் கனவாக வருவது. அப்போ அந்த கனவு என்பது நிஜம் கிடையாது, அது உண்மையாகாது. அப்போ அந்த விழித்து கொண்டதான் காலையில் எழுந்ததன் பிறகு அந்த கனவை நாங்கள் மறந்துடுவோம். அதை நினச்சிக்கிட்டு அதை பின்ன போகிறவங்க கிடையாது. இப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கனவு வருவது என்பது சாதாரணமான ஒரு விடயம். எல்லா மனிதரும் கனவு காண்பது என்பது சாதாரணமான ஒரு விடயம். அப்போ நித்திரை கொண்டிருக்கும் இந்த மனிதர் கனவு காண்பதை போலத்தான் பகலிலும் விழித்து கொண்டு வேலை செய்யும் போதும், பேசும் போதும், நினைவுகளோடு இருக்கும் போதும் இவர்கள் நிஜமாகவே உண்மையாகவே நித்திரையில் தான் இருக்கிறார்கள். உண்மையாகவே நித்திரையில் இருக்கும் மனிதர் கனவு தான் காண்கிறார். அப்போது உண்மையிலே நித்திரை கொள்ளும் மனிதனும் விழித்து வேலை செய்து கொண்டு இருக்கும் மனிதனும் 2 பேரும் ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க. நித்திரை செய்யும் மனிதரும் விழித்து வேலை செய்து கொண்டிருக்கும் மனிதனும் 2 பேருமே ஒரே நிலையில் தான் இருக்கிறாங்க. நித்திரை செய்யும் மனிதர் கனவு காண்கிறார், அதே போலத்தான் விழித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் மனிதரும் கனவில் தான் வாழ்கிறார். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இல்லை. உண்மை தெரியாத, சத்தியம் என்னன்னு தெரியாத மனிதர் இருப்பது கனவில், கற்பனையில். அப்போ கனவில் கற்பனையில் வாழும் இவர் உண்மையில் அல்ல வாழ்கிறார். அப்போ உண்மையில் வாழாத இவர் இருப்பது கனவில். அப்போ என்னன்னு தெரியாத இவருக்கு உண்மை என்னன்னு தெரியாத வரைக்கும் இவர் கனவில் இருப்பார். அப்போது இவர் எந்த நேரம் நித்திரை கொண்டு தான் இருக்கிறார், எந்த நாளும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறார். இவர் என்றைக்குமே விழித்து கொண்டது கிடையாது. விழித்து கொள்வது என்பது உண்மையை, சத்தியத்தை கையாண்ட போது, சத்தியத்தை காண்பவருக்குத்தான் விழிப்புணர்வோ விழித்து கொள்ளும் தன்மை இங்கே உருவாக்குகிறது. சத்தியம் என்ன, இந்த உலகத்தில் யதார்த்தம் என்ன என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் நித்திரையில் தான் இருக்கிறார்கள், தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த போதனைகளை கேட்கும் நீங்களும்
நித்திரையில் தான் இவ்வளோ காலமாக இருந்தீங்க. இதை கேட்டு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால், சத்தியத்தை கண்டீங்கன்னு சொன்னால், பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தர்ம போதனையில் நீங்கள் தெரிந்து புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வு உருவாகும். சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம், மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், விழிப்புணர்வுக்கு வந்த சுபாவம். அந்த விழித்து கொள்வது என்பது இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்வது என்பது தான், பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருவது தான் விழித்து கொள்வது என்பது. அப்போ விழித்து கொண்டவருக்கு அவரும் இருக்க மாட்டார். விழித்து கொள்ளாத நித்திரையில் இருக்கும் மனிதர், நான் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்குது, காசு இருக்குது, தங்கம் இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கு சகோதரர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் எல்லாமே இருக்குது, எனக்கு நான் ஃபன்னாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற நோக்கத்தில், இந்த எண்ணங்களில் தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டதன் பிறகு அவருக்கு அவரே இல்லாமல் போயிடுவார். அப்போ இதுதான் எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம். அப்போ எனக்கு நானே இங்கே கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது நான் என்பது கூட இங்கே ஒருத்தர் இல்லை, நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ நான் இங்கே இருக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன் என்றால், பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு நான் என்று அந்த குழந்தைக்கு இருந்ததா? இல்லை. நான் என்று அந்த குழந்தைக்கு ஒன்று இருக்கலை. அப்போ எனதென்று அந்த குழந்தைக்கு ஏதாவது இருந்ததா? இந்த உலகத்தில் எதுவுமே அந்த குழந்தைக்கு என்று ஒன்றுமே இருக்கலை. அப்போ எதுவுமே இல்லாத போது அந்த குழந்தையும் அப்போ அங்கே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத போது அங்கே குழந்தையும் இல்லைன்னு சொன்னால், அது பிரபாஸ்பரமான நிலை, அதுதான் விழித்து கொண்ட சுபாவம். அப்போ அந்த குழந்தை தான் விழித்து கொண்டிருந்தது. பிஞ்சு குழந்தை பிரபாஸ்பரமான மனநிலையானது விழிப்புணர்வில் இருந்தது. இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டதன் பிறகு, உணர்ந்ததன் பிறகு, உணர்வுக்குள் விழித்து கொண்டதன் பிறகு, இந்த குழந்தையின் தன்மைக்குத்தான் அவர் வருகிறார். அப்போது எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார், பிரபாஸ்பரமான மனநிலைக்கு வருகிறார். அப்போது பிரபாஸ்பரமான மனநிலையானது அங்கே ஏதுமில்லை, ஒன்றுமில்லை. பிஞ்சு குழந்தைக்கு ஏதுமில்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சுபாவத்தை அடைந்த சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்கு ஏதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சத்தியத்துக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்றால் நான் இருக்கிறேனா? நானும் கிடையாது. அப்போ நான் எப்படி உருவானேன் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து நாங்கள் மீள முடியும். அதிலிருந்து மீண்டால்தான் நாங்கள் சத்தியத்தோடு விழித்து கொள்ள முடியும். சத்தியத்துக்குள் விழித்து கொள்ள முடியும். நான் எப்படி உருவானேன் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டால்தான், மனம் ஆன்மா எப்படி உருவானது என்ற சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொள்வதனால், அப்போது எனக்கு நானே இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணரத் தொடங்குவார். அப்போ ஆன்மா எப்படி உருவானது, மனம் எப்படி உருவானது? பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை, பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போ அங்கே எதுவுமே இல்லாட்டி, ஒன்றுமே இல்லாட்டி, அப்போது குழந்தைக்கு குழந்தையும் இருக்கலை அங்கே. அப்போ எப்படி உருவானது? இந்த குழந்தைக்கு குழந்தையும் இல்லாத நிலையில் எப்படி குழந்தைக்கு குழந்தை உருவானது எப்படி என்பதை பார்ப்பது தான்
இந்த மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்வது. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இல்லை ஏதும் இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி உருவானது என்பதை பார்ப்பது தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி பார்ப்பது, ஆன்மா உருவான விதம் பற்றி பார்ப்பது. பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை, கண்களுக்கு வர்ணமும், காதுக்கு சத்தமும், மூக்குக்கு வாசனையும், நாக்குக்கு சுவையும், உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் அனைத்தும் ஸ்பாக்கானது. கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக்கானது, காதுக்கு சத்தம் ஸ்பாக்கானது, மூக்குக்கு வாசனை ஸ்பாக்கானது, நாக்குக்கு சுவை ஸ்பாக்கானது, உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் ஸ்பாக்கானது. இந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழன்றது. கண்ணும் வர்ணமும் இணைந்த போது ஒரு ஸ்பாக், காதும் சத்தமும் இணைந்த போது ஒரு ஸ்பாக். அந்த ஸ்பாக் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற அந்த 5 சென்சர்களும் எந்நேரமும் ஸ்பாக் ஆகிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழல்கிறது. கண்ணும் காதும் இணைந்த போது நடுவில் ஒரு ஸ்பாக் உருவாகுகிறது. அந்த ஸ்பாக் என்பது தான் மனம், அதுதான் ஆன்மா. கண்ணும் காதும் இணைந்தது தான் ஆன்மா, அதுதான் மனம். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை அம்மா என்று. கண்களுக்கு தெரிந்தது வெறும் வர்ணம் அல்லது வடிவம், காதுகளுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை அம்மா என்று. அப்போ அம்மா எப்படி உருவானார்ன்னு பார்த்தா கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானவர் தான் அம்மா. அப்போது இதுதான் ஆன்மா, அதுதான் மனது. மனம் என்பது இந்த உடம்பில் எங்கேயும் கிடையாது. ஆன்மா என்பது இந்த உடம்பில் எங்கேயுமே கிடையாது. கண்ணும் காதும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு உருவானது குழந்தைக்கு. அதுவரைக்கும் குழந்தைக்கு அம்மா இருக்கலை. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு அம்மா இருக்கலை, அப்பா இருக்கலை. வீடு வாசல், காசு, தங்கம், பணம் எதுவுமே, நண்பர், உறவினர் யாருமே இந்த குழந்தைக்கு கிடையாது. எதுவுமே இல்லை. அப்போது எதுவுமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொன்னால் அப்போ அந்த குழந்தையும் அங்கே இருக்கலை. அப்போது கண்ணும் காதும் இணைந்த போது நடுவில் ஒரு ஸ்பாக் உருவானது. அந்த ஸ்பாக் என்பது தான் ஆன்மா, அதான் மனது. அந்த ஸ்பாக் என்பது சுழலத் தொடங்கியது. கண்ணும் காதும் இணைந்து சுழலத் தொடங்கியது. சுழற்சியின் காரணமாக அம்மா இருக்கிறார் என்ற அந்த குழந்தை பிடித்து கொண்டது. இதுதான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ அம்மா என்பது வெளியில் இருக்கும் அம்மா கிடையாது. வெளியில் இருக்கிற அம்மா இல்லை. இந்த அம்மா இது மனதில் இருக்கும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளும் போது அம்மா என்பவர் மனதில் தான் இருக்கிறார் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அப்போ வெளியில் அம்மா என்பவர் கிடையாது, மனதில் தான் அம்மா இருக்கிறார். அம்மா என்பது எங்கேயும் இருப்பவர் கிடையாது. அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது ஒரு ஸ்பாக் வேகமாக சுழன்றதன் காரணமாக அந்த குழந்தை பெரிய ஆளான கைக்கு அம்மா என்னை பாலூட்டினார், என்னை தாளாட்டினார், என்னை படிக்க வைத்தார், என்னை பாடசாலைக்கு கூட்டிச் சென்றார், என்னை குளிப்பாட்டினார், எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி அம்மாவை பற்றின கற்பனை கதை இப்படி தான் உருவானது. அம்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் அந்த கற்பனை கதை எப்படி வந்ததுன்னு சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படி தான் உலகம் உருவானது எங்களுக்கு. அம்மா உருவான போது அம்மா உருவானது வர்ணமும் சத்தமும் இணைந்தது. அப்போ இணைந்தவர் வெளியில் இருக்கிறாரா? வெளியில் கிடையாது. அது வெறும் சத்தமும் வர்ணமும். இப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது வெறும் எண்ணமே, ஒரு எண்ணம் மட்டுமே. அதுதான் அந்த எண்ணம் தான் மனது, மனம்தான் ஆன்மா.
அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற அந்த குழந்தை உருவான போது மனதுக்கு ஒரு கண்ணும் வர்ணமும் இணைந்த போது, சத்தமும் வர்ணமும் இணைந்த போது வெளியில் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு உருவானது குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு உருவான அந்த உணர்வு தான் ஆன்மா. அந்த உணர்வு உருவானது அம்மா இருக்கிறார் என்று. அப்போ அந்த இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், குழந்தை தாயின் வயிற்றில் பிறந்ததல்ல பிறப்பு, கண்ணும் காதும் இணைந்தபோது அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அப்போது குழந்தை பிறந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டியில், ஆத்ம துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. அதுவரைக்கும் குழந்தைக்கு குழந்தையே இருக்கலை. அப்போ குழந்தைக்கு குழந்தை இல்லாத போது சத்தமும் வர்ணமும் இணைந்ததன் காரணமாக குழந்தை பிறந்தது. அப்போது பிறந்தது தான் ஆத்ம துஷ்டியில். அப்போ அதுதான் மனம். மனதில் தான் அம்மா இருக்கிறார். அப்போது ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. அப்போ அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன். அது எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா. ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. நான் எனது என்னுடைய ஆன்மா. வெளியில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் தான் நான் பிறந்தேன். அது எனதானது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அப்போ இந்த சத்தியத்தை மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில். அப்போ அறியாமையில் இருக்கும் ஒரு மனிதர் கண் இருந்தும் குருடராகத்தான் இருக்கிறார், காது இருந்தும் செவுடராகத்தான் இருக்கிறார். அப்போ அவர் கண்ணாடியை போட்டுக்கொண்டு வெளியில் பார்ப்பதை போல பார்த்து கொண்டிருக்கிறார். சிவப்பு கண்ணாடியை நாங்கள் போட்டுக்கொண்டு வெளியில் பார்த்து சொல்வது எல்லாமே சிவப்பு என்று சொல்வது உண்மை கிடையாது. அப்போது கண்ணாடியை கலட்டிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு உண்மை தெரிய வரும். இதே போல் இன்றைக்கு உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் கண்களுக்கு கண்ணாடியை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுதான், இன்னும் இவர்கள் யாரும் விழித்து கொள்ளலை. எல்லாமே நித்திரையில் தான் இருக்கிறாங்க. யாருமே நித்திரையில் இருந்து கொண்டு எல்லாமே கனவில் தான் வாழ்கிறாங்க. யாருமே கனவில் இருந்து விழித்து கொள்ளலை. கனவில் இருந்து விழித்து கொள்ளாத இவர்களுக்கு உண்மை என்றைக்குமே தெரியாது. அவர் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளணும். தத்துவம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே தான் ஆன்மா உருவானது. மனம் உருவான விதத்தில் தான் ஆன்மா உருவானது என்ற சத்தியத்தை அவர் தெரிந்து புரிந்து கொள்ளுகிறார். அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்ய தொடங்குகிறார். அப்போது நடைமுறைக்கு வரணும். அவர் சத்திய தர்மத்தை கையில் எடுக்கணும். இவ்வளவு காலம் பிடித்து கொண்டு இருந்ததை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அவர் சத்தியத்தை கைக்கு எடுக்கணும், உண்மையை கைக்கு எடுக்கணும், யதார்த்தத்தை கைக்கு எடுக்கணும். கைக்கு எடுத்து அதை பரிசீலனை செய்யணும், நன்றாக விமர்சனத்தை செய்யணும். அந்த விமர்சனத்தினூடாக எங்களுக்கு விமோச்சனம் கிட்டும். விமர்சனம் இல்லாதவருக்கு விமோச்சனம் கிடையாது. அப்போது நாங்கள் மனிதனாக பிறந்ததன் காரணம் என்னன்னு பார்த்தா, விமோச்சனம் அடைய, விடுதலை அடைய, மேலும் மேலும் கர்ம பூமியில் இருந்து கொண்டு பாவமும் புண்ணியமும் என்ற 2 உச்சக்கட்டங்களில் வாழ்ந்து, 2 பக்கங்களில் வாழ்ந்து, உம்மந்தகர் என்ற பைத்தியக்காரரை போல வாழ்ந்து, மூடத்தனமாக வாழ்ந்து, அறியாமையிலிருந்து மறுபடியும் துன்பத்துக்கு நோக்கி போவது, கர்மத்தை சேர்த்து கொண்டு கர்ம பூமியில் துன்பத்தை நோக்கி போவது கிடையாது. மனிதனாக பிறந்த மகத்துவம் பற்றி தெரிந்து கொண்டு, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நாங்கள் நடைமுறைக்கு வந்தால் நிர்வாணம் அடைவோம். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடைவோம், மரணத்தை வெல்வோம். மரணத்தை வெல்லத்தான் மனித பிறவி கிடைத்தது.
மரணத்தை மீண்டும் தழுவுவதற்கு அல்ல. நாங்கள் விழித்து கொள்ளணும். கண் இருந்தும் குருடராக வாழ்வதில் பலன் கிடையாது. காது இருந்தும் செவிடனாக வாழ்ந்து பலன் கிடையாது. நாங்கள் கண்ணை திறந்து பார்க்கணும். காதை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி செவி மடுக்கணும். சத்திய தர்ம போதனைகளை கேட்கணும். அதற்குத்தான் காது இருக்கிறது. சத்தியத்தை கேட்பதற்குத்தான் காது இருக்குது. மற்றபடி யாரோட புறணியை பற்றி அந்த ஆள் இப்படி அவர் இப்படின்னு புறணியை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக காது இல்லை. அதை பற்றி நீங்கள் பிறந்ததிலிருந்து சாகும் வரை கதைச்சாலும் அதில் எந்த பலனும் உங்களுக்கு கிடையாது. எந்த நியூஸை கேட்டாலும் வேலை இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு இந்த விமோச்சனம் அடையும் வழி அங்கே எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் நீங்கள் எதை தேடினாலும் எதை கேட்டாலும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு திருப்தியும் அடைய முடியாது. நீங்கள் துன்பத்திலிருந்து மீளும் வழி எங்கேயுமே கிடையாது. அது இருப்பது இந்த புத்தோத்பாத தமிழ் சத்திய தர்ம போதனையில் தான் இருக்கிறது. இதை கொஞ்சம் செவி மடுங்க. இதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து 10 போதனைகளை கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போது இதை நீங்கள் கேட்டு கையாண்டு பாருங்கள். உங்களுக்கு இதை புரிந்து உணர முடியும். அப்போ நீங்கள் இதை உணரத் தொடங்கினீங்க சொன்னால் சத்தியத்துக்குள் தான் நீங்கள் விழித்து கொள்வீங்க. சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட நீங்கள் கனவிலிருந்து விடுதலை அடைவீங்க. கற்பனையிலிருந்து விடுதலை அடைவீங்க. விமோச்சனம் பெறுவீங்க. மரணத்தை வெல்வீங்க. இது புத்த வாக்கு. இது நாங்கள் வெறுமனே வாய் இருக்குதுன்றதுக்காக சொல்லலை. எங்களுக்கும் வாய் இருக்குது, எங்களாலும் சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக சொல்லிக்கிட்டு போகலை. இதை எங்களுக்குள் நாங்கள் உணர்ந்ததை இன்னும் ஒருத்தராவது உணரணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தில் தான் இதை கூறிக்கொண்டிருக்கிறோம். அப்போது இன்றைய யுகத்தில் நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இது கேட்குதுன்னு சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள். ஏன்னு சொன்னால் 2500 வருடங்களுக்கு முன்பு கேட்ட பரம சத்தியம்தான் இன்றைக்கி கேட்குது. பகவான் புத்தரின் பரம சத்தியம். அப்போது இதை எங்களுடைய குருநாதர் அவர்கள் புத்தோத்பாத ஆரியன் வான்ஸ் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள். சிங்கள மொழியிலும் இங்கிலீஷ் மொழியிலும். இப்போ இதை தமிழ் மொழியில் நாங்கள் இதை செய்வதற்கு, இந்த போதனைகளை வழங்குவதற்கு எங்களுடைய குருநாதர் அவர்களின் உதவியோடு தான் நாங்கள் இதை வழிகாட்டலினூடாக இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அப்போது நாங்கள் இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய குருநாதர் அவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள். அப்போ அவர்களின் போதனைகளை கேட்டு சத்தியத்தை கையாண்டு பரிசீலனை செய்து பல வருடங்களாக அதை பரிசீலனை செய்து கையாண்டு பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தி இதை உங்களுக்கும் கிடைக்கணும். இந்த உலகத்தில் உள்ள மனிதன் இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளணும். எங்களை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க. உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, சத்தியம் என்ன என்று தேடுதலை செய்யும், விமர்சனம் செய்யும் மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு இது போய் சேரணும். அப்போ அவர்களுக்கு போய் சேர்ந்தால் அவர்களும் இதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்களும் செய்தாங்க. அப்போது நாங்களும் இதைத்தான் செய்ய வேண்டியிருக்கு. எங்களுக்கு வேறு ஒன்றும் செய்யறதுக்கு கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர், அப்போ அவரால் இந்த போதனைகளை மட்டும்தான் செய்ய முடியும். இப்போ நாங்கள் செய்கிறோம், போதனைகளை வழங்குகிறோம். அதை தெரிந்து புரிந்து கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்து இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கொண்டு இதை அர்ப்பணிப்போடு இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னு சொன்னால், தர்மத்தோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஏனோ தானோன்ட்டு இதை கேட்டுட்டு போய்கொண்டு இருந்தீங்க சொன்னால் அதுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. இப்போ உங்களுடைய விமோச்சனம் இந்த போதனைகளை கேட்டு இந்த வழிக்கு வந்தால் நிச்சயமாக
நீங்கள் விமோச்சனம் அடைவீங்க, விடுதலை அடைவீங்க. இது புத்த வாக்கு. அப்போது நீங்கள் வெறுமனே இதை வெறும் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு போகிற மாதிரி போய் கொண்டிருந்தீங்க சொன்னால் அதுக்கு யாருக்கும் பொறுப்பு கிடையாது. அப்போது பகவான் புத்தரும் தர்ம போதனைகளை செய்தார்கள், மனிதர்களுக்கு தர்ம போதனைகளை செய்தார்கள். அதை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். இதை கேட்டு தெரிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ள முயற்சி செய்யாத மனிதர்களும் ஏராளமாக இருந்தாங்க புத்த காலத்தில். அப்போ அவங்களெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்கெல்லாம் துன்பத்துக்கு தான் போய் சேர்ந்தாங்க. கர்ம பூமியில் தான் அவங்கெல்லாம் துன்பத்துக்கே போய் சேர்ந்து போனாங்க. துன்பத்தில் மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் காட்டினார். அந்த வழிக்கு நாங்கள் வரணும். இது ஒரு சிலபஸ் அல்ல, இது ஒரு கற்பனை கதை அல்ல, இது சினிமா படம் போல் இது கற்பனை கதையோ இது அப்படி ஒன்று கிடையாது. இது எங்களுடைய வாழ்க்கை கதை. நடைமுறைக்கு வந்து பார்க்கணும், கையாளணும். அப்போதான் எங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் நாங்கள் இதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த சத்தியத்தோடு இணைந்து செயல்பட நாங்கள் சத்திய போதனைகளை கேட்டு பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொண்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கையாண்டு இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வந்து பார்த்தால் எங்களால் புரிந்து உணர முடியும். அப்போ இந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொண்டால், சத்தியத்தோடு இணைந்த நாங்கள் உணர்வுக்குள் விழித்து கொண்டால், அப்போ இந்த உணர்வின் வழியாக எங்களுடைய பயணம் மேற்கொண்டு சத்திய கிருத்திய கிருத்தக் என்ற 3 திப்ரிவட்டங் தெவுத சாக்காரங் என்ற 3 முறைகளிலும் சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் சென்று கிருத்தக் ஞானத்தில் நிர்வாணம் அடைவார் என்ற பகவான் புத்தரின் சத்தியத்துக்குள் சென்று இவர் நிர்வாணம் அடைவார், மரணத்தை வெல்வார், உலகத்தை வெல்வார், மறுபடியும் பிறப்பு அவர் கிடையாது, நிர்வாணம் அடைவார். இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் வழங்கினார்கள். இப்போ இது இன்றைக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம், அற்புதம். இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் இந்த சத்திய தர்ம போதனையை உங்களுக்கு கேட்குது என்பது அதைவிட ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். உலகமே தலைகீழாக மாறுது என்பது கூட சாதாரண ஒரு விடயம் சொல்லலாம். ஆனால் இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் அதைவிட ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம்தான் இது. ஏன்னா அந்த அளவுக்கு துர்லபம் மனுஷத்தங் துர்லபங் சத்தர்ம ஸ்ரவணங் துர்லபங் பிரதிரூப தேசவாசோச்ச துர்லபங் சனசம்பத்தி. துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்தியம், துர்லபமான மனித பிறவி நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருப்பது. இப்போ துர்லபமான மனித பிறவியில் நாங்கள் இன்றைக்கு சத்திய தர்மம் கேட்குது என்று சொல்வது அதிதுர்லபமான ஒரு காரியம்தான் சத்திய தர்மம் கேட்குதுன்னு சொல்கிறது. ஏன்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 800 கோடி பேர்த்துக்கும் அது கேட்காது. இல்லை வெறுமனே சாதாரண ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு தான் இது கேட்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அவர்களுக்கு இது கேட்குதுன்னு சொன்னால் அதிதுர்லபம். இப்போ துர்லபம் பிரதிரூப தேசவாசோச்ச. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இது இன்றைக்கு உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. காரணம் இந்த யுகத்தில் இந்த விஞ்ஞான ரீதியிலான முன்னேற்றம், அதாவது தொழில்நுட்ப ரீதியில் இன்றைக்கி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு இதை கேட்கக்கூடியதாக இருக்குது. இப்போ எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தில் உங்களுக்கு இதை கேட்டு தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு சத்தியத்தோடு விழித்து கொள்வதுதான் துர்லபங் சனசம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். சனசம்பத்தி என்றால் இந்த நொடிக்குள் விழித்து கொள்வது. இந்த நொடிக்குள் விழித்து கொள்வது என்பதுதான் சத்தியத்தோடு விழித்து கொள்வதற்கு தான். நொடியில் அவர் இருப்பது இந்த நொடிக்குள். அப்போ அவர் 3 காலங்கள் என்பது அவருக்கு உண்மையாகாது. இறந்த காலம்,
நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்கள் உண்மையாகாது. அவருக்கு இந்த நொடி மட்டுமே. இப்போ நொடிக்குள் தான் அவர் விழித்து கொள்கிறார். அதான் சன சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டவர் 3 காலங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர். இறந்த காலத்திலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். எதிர்காலத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். நிகழ்காலத்திலிருந்தும் அவர் விடுதலை அடைந்து விட்டார். அப்போது கனவில் அவர் விழித்து கொண்டார். கற்பனையில் அவர் விழித்து கொண்டார். நித்திரையிலிருந்து அவர் எழுந்து விட்டார். அவர்தான் சனசம்பத்தி என்ற நொடிக்குள் விழித்து கொண்டவர். அந்த நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு ஏதங் சாந்தங் ஏதங் பிரணீதங் யதிதங் சப்ப சங்கார சமத்தோ என்ற அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர், நொடிக்குள் விழித்து கொண்டவர், சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீற்றிருப்பார். இதுதான் நிர்வாண சுவை. இந்த சுவையை பெற்றுக்கொள்ள உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.